ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின், இவங்க தான் வந்து ஹீரோ, இவங்க தான் வந்து இவங்களோட அங்கிள். ஏன் என்னை பார்த்துட்டு வந்து வெக்கப்படுறேன், நான் ஃபோன் பண்ணல ஏன் பிக்கப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது இல்லாமல் என் ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க ஆஃபீஸ் லிஃப்ட்டுக்குள்ளே தான் 2 பேர் இருப்பாங்க. அவர் வந்து நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே ஹீரோயின் சொல்லுவாங்க, நானும் தான் உங்களுக்கு மிஸ் பண்ணுறேன், ஆனாலுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, போய் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஏன் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணணும், நான் ஏன் ஆஃபீஸில் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அங்கேருந்து யாரோ லிஃப்ட்டுக்குள்ளே 2 பேர் வருவாங்க, ஆனாலுமே அவங்க 2 பேர் இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதை வந்து பார்ப்பாங்க. நீ எது கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அப்படியே வந்து தான் வந்து ஹீரோயினை வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பார். அதை வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து ஹீரோயினுமே வந்து வேணாங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. கடைசியில் 2 பேருமே வந்து அவங்களுக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். அதை பார்த்துட்டு வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிரிச்சுட்டு அங்கேருந்து வந்து வெளியே போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்கள் போய் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ப்ராமிஸாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பேக் எடுத்துகிட்டு போவார். ஹீரோயினுக்கு வந்து அவர் கிஸ் பண்ணது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவர் காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால ஹீரோயினுமே வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாகவே இருக்கும். அப்படியே கார் சீட் பெல்ட்லாம் வந்து போடுவாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க, என் ஃபேஸில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒய்ஃப், நம்ம ஏன் கார்ல ஏதாவது ட்ரை பண்ணக்கூடாதுமாங்க, கார்ல நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி வந்து ஷையா தான் இருக்கும். இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப வந்து கார்லயே நமக்குள்ள ரொமான்ஸ் பண்ணலாம், அவன் ஏன் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாரு. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவர் போய் வந்து ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்ன வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க அடி சொல்லு அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து டிசர்விங்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சில்லி மாதிரி பேசுற, நீ எல்லாமே டிசர்விங் தான். இங்க பாரு, உனக்காக நான் உனக்கு இது கண்டுபிடிச்சேன், இதுல பர்த்டே டேட் தான் வந்து பாஸ்வேர்டு, அதை போட்டதுக்கு அப்புறமா இங்க டேனியல் இருக்கும். இதை வந்து நீ டைல் பண்ணினேன்னா வந்து உனக்கு உன்னோட விஷ் என்னமோ அதை சொன்னேன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாளைக்கு வந்து ஃபீமேல் ஸ்டார் ஏதோ வந்து ஷூட்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஹஸ்பண்ட், இது இல்லை உண்மைதானவா இல்லை என்ன ஃபூல் ஆக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் உனக்கு எதுக்கு ஃபூல் ஆக்குறேன், உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மறுபடியுமே இவங்க 2 பேருக்குள்ள வந்து அப்படியே ரொமான்ஸ் நடக்கும். வேணாம், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே டபுள் மடங்கா தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து அப்படியே பின்னாடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. என்ன வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டபுளா தரேன்னு சொன்னா ஏன் தரவே இல்லை கொடு அப்படிம்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு ஒரு கால் வேற வந்திருக்கும். என்னன்னா அவங்க வந்து நாளைக்கு ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யறவங்க தான் வந்து அதை பத்தி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஷூட்டிங் வரவங்க வந்து நல்லவங்க தான், அவங்க பேர் ஆஃப் பேண்ட்ஸ் வியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா அப்படியே அவர் வேற பேசிட்டு வர, எதுக்கு நீங்க இப்படி பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. வா, நமக்கு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல, வா நம்ம ஏன் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் வந்து ரொமான்ஸ் பண்றது இதுலயே தான் இருப்பாரு. நீ எதுவும் இது பண்ணாத, நீ கண்டிப்பா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அப்புறம் தான் வந்து வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அங்கிளா, அங்கிள்னா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அங்கிள் தான். நெக்ஸ்ட் ஹீரோயினுமே வந்து தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் தூங்காம வந்து எந்திரிச்சு போய் வந்து குளிச்சுட்டு இருக்கிறாரு. குளிச்சதுக்கு அப்புறமே வந்து ஹீரோயின் பக்கத்துல தான் வந்து படுக்கிறாரு. எதுக்கு இந்த டைம்ல போய் வந்து மிட் நைட்ல போய் குளிச்சுட்டு வரீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா தான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரி மிட் நைட்ல குளிச்சது இல்லையான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்னோட சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஐலாண்ட்ல தான் வந்து ஷூட்டிங் வந்து புக் பண்ணியிருக்கிறோம், அதனால அந்த ஷூட்டிங் வந்து நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சிஸ்டர் கிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் தான் வந்து அந்த ஷூட்டிங்கோட டைரக்டர். அப்பதான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, நான் நேற்று நைட்டு யார் கூட ஸ்டே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு வந்து ஹீரோயின். அவங்க அங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க பிஸியா இருக்கீங்களா, நான் அவசரத்துல வந்துட்டேன், என் கார்லயே வந்து ஷூ வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ என்ன லூஸ் மாதிரி பேசுற அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்ல, இந்த ஷூட்டிங் நடக்கும்னா நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. அப்பதான் வந்து இவளுமே வந்து கிளாஸ்லாம் போட்டுட்டு ரூம்ல போய் வந்து இவ ரெடி ஆயிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் வந்து அவள் ஸ்லிப்பரை எடுத்துட்டு வந்து அப்படியே கீழே வைப்பாங்க. அப்ப என்னன்னா காலை நீட்டி, எனக்கு நீங்க போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஏன் உனக்கு கையிலையான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டு வந்து கேட்பா. கையெல்லாம் இருக்கு, இருந்தாலுமே வந்து என்ன நீங்க போட்டுட்டீங்கன்னா நான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவள் ஃப்ரெண்ட் அப்படியே கோவப்படுவா. ஹீரோயினுமே வந்து கோவமா தான் இருக்கும். நீங்க வியர் பண்ணீங்கன்னா நான் எனக்கு ஷூட்டிங் பண்ணுவேன், இல்லாட்டி ஷூட்டிங் வேணாமாங்க. அப்படியாப்பட்ட ஷூட்டிங் எல்லாம் ஒன்றும் வேணவே வேணாம் அப்படிங்கிற
மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு அங்க இருக்க கிளாஸை வந்து உடைச்சிருவாங்க. உனக்கு யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தா, நீ என்ன பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணேன்னா நான் கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணி நல்லா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நடிக்காட்டி பரவாயில்ல, இப்ப அதுக்கு வந்து நீ 3 மாசம் சம்பளம் கொடுக்கணும்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வந்துருவாரு, இவரோட பிரதர் இல்லாதான். அப்ப இவங்க சிஸ்டரும் வருவாங்க. என்னாச்சு இந்த பிரச்சனை அப்படிவாங்க. உன் சிஸ்டருக்கு ரொம்ப கோவம் வருது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இங்க பாரு கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா, இதே இவ என்கிட்ட சாரி சொன்னாதான் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக அந்த விதத்துல வந்து என் ஷூவை வந்து இவ போட்டு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சிஸ்டர் வந்து சொன்னதை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் நானுமே ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா அங்க வந்து அவர் அவங்க அங்கிள் அந்த ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உனக்கு என்ன பிரச்சனைம்பாங்க. இவங்க வந்து என்னன்னா ஷூ போட்டு விடு, இல்லாட்டி வந்து இந்த ஷூட்டிங் வந்து கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ எது கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, உனக்கு இனிமேல் எந்த ஒரு ட்ரபிளுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ அப்படியே பயந்து நடுங்கிட்டு தான் இருப்பா. யாரு நீ தானே அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்ல நாங்க சும்மா அண்ணுக்காக தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம், வேற பேர்ல ஒண்ணு, நான் ஜோக்குக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்ன ஜோக்குக்காக வந்து இவ ஷூவெல்லாம் தூக்க வச்சாம்பாங்க. ஐயோ இவளோட அழகான கையை வந்து ஷூவெல்லாம் வந்து தூக்க வச்சியா, உன நான் சும்மா விட மாட்டேன், இந்த அப்படி உன்னோட விஷயம் இருந்தா இதை கால் பண்ணி உன் விஷயம் வந்து நிறைவேற்றிக்கோ அப்படிம்பாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து ஒரு நம்பருக்கு அதை கால் பண்ணிட்டு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடு, இவ இனிமேல் நடிக்கவே கூடாது, இவளையுமே வந்து பேன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ அப்படியே அந்த ஹீரோயின் வந்து அப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பா. அப்பதான் வந்து இந்த ஹீரோயின் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கிள் வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க மங்க, உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், நானும் தான் உங்களை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள வந்து அப்படியே வந்து ரொமான்ஸ் நடக்கும். அப்பதான் வந்து சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு நான் வீட்டுக்கு இன்னைக்கு வரதுக்கு லேட் ஆகுமாங்க. ஏன் வேலை இருக்காமாங்க, நான் பசிக்குன்னு யோசிக்க மாட்டேமாங்க, வேலைலாம் இல்லை, நான் எங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும், அவங்களாம் என்ன வில்லன் மாதிரியே பாக்குறாங்க. அப்பனா வா, நான் ஒன்னும் உனக்கு கூட வந்து கம்பெனி கொடுக்குறேன், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்ப அவ ஃப்ரெண்டு வந்துருவா. அப்பனா இவரு கூட தானே நைட் ஸ்டே பண்ணுங்க, ஏதாந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன மறுபடியும் சொல்லுங்கன்னு எக்ஸைட் ஆகுவா. இங்க பாருங்க அவர் ரொம்ப ரிச்சா இருக்காரு, நீங்க மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க தான் வந்து ரொம்ப ரிச் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன்பாங்க. இங்க ஹீரோயினோட ஃபேமிலியில எல்லாருமே வந்து இங்க உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வருவாங்க. எதுக்கு நீ இங்க வந்த, நீ தான் பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் எங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் வந்தேன்பாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க யாருமே வந்து நீ எதுக்கு இங்க வந்த, நீ தான் பெரிய இவன் சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து தானே நீ சுத்திட்டு இருக்க, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒழுங்கா வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேளுமாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து அங்கிளுமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வாங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ ஏதோ எடுக்கணும்னு சொன்னேன், அதை மட்டும் போய் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க பிரதர் இல்லாமே வந்து பின்னாடி போவாரு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க ஏதோ பேக்ல வந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்பதான் வந்து நீ இங்கே இரு, நீ இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. ஹீரோயின் வந்து அவருக்கும் பிடிக்கும் போல, ஆனாலுமே அவரு கூட தான் இருக்கணும்னு அவர் அந்த பிரதர் இல்லான்னு தான் சொல்றாங்க அவங்க வந்து நினைப்பாங்க. ஆனாலுமே இங்க அங்கிளுக்கு வந்து அப்படியே கடுப்பாயிட்டு இருக்கிறாரு. அப்பதான் வந்து என்னன்னா இவ எப்பவுமே என் கூட தான் இருப்பா, இவளை யாருமே வந்து எடுத்துக்கலாம் முடியாது, இவளை நான் நல்லா பாத்துக்குவேன், வெளியே என்னதான் உன்னை பத்தி காசி பேசினாலுமே பரவாயில்ல, நீ என்னதான் இருந்தாலுமே ஒரு அங்கிள் தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பேசுறத பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா அங்கிளை பிடிச்சி இழுத்து வந்து அவர் முன்னாடியே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப கிஸ் பண்ணோம்னா இவர் எதுவும் பேச முடியாது இல்ல, அதனாலதான் வந்து 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போது வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க. பிரதர் இன்லா என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கொடுத்தாங்க, நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அங்க இருந்து வந்து போயிடுவாங்க. இதான் வந்து ஹீரோயினோட அம்மா. நீ இங்க இருந்து போறியா, மடியை பண்ணி இங்க வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க, வாங்க இதுக்கு மேல நம்ம போய் ஒரு ஃபேமிலியில இருக்கலாம், அங்க வந்து உங்களுக்கு வீடு இருக்கு அப்படிங்கிற அது வேற வீட்டுல வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிற சொல்லுவாங்க. நமக்காக புது வீடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் வந்து இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனிமே வில்லாவே வந்து இவ பேர்ல தான் இருக்கு, ஹீரோயின் பேர்ல தான் இருக்கு, அதனால இங்க விட்டு போயிடுறோம், நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவையுமே கூட்டிட்டு தான் வந்து போயிடுவாங்க. இங்க இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா என்ன இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அடுப்புல இருப்பாங்க. ஏன்னா உண்மையாவே வந்து வில்லா என் பேர்ல இருக்காம்பாங்க. ஆமா எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் வந்து உன் பேர்ல வந்து நான் மாத்திக்கிட்டேன், அது இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன், அவங்க யாருமே உன்கிட்ட சொல்லலையா, எல்லாருமே வந்து உன்னை புள்ளி பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ சின்னதா இருந்த அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற சொல்லுவாங்க. இனிமேல் வீடு உன் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சா யாருமே வந்து புள்ளி பண்ண முடியாது சரியா, நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன நம்புறீங்கல்ல அப்படிங்கிற நான் நம்புறேன், ஏன்னா நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன், ஏன்னா உன்னை நான் அவ்வளவு லவ் பண்றேன், நீ 6 வயசா இருக்கும் போதுல இருந்தே வந்து நான் உன்னை எப்படி தெரியுமா பாத்துக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் போனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்னன்னா நைனிங்கிற ஒருத்தவங்களை வந்து நம்ம மீட் பண்ணணும், அவங்கள மீட்
மீட் பண்ணிட்டாமே வந்து அவங்க தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச்சுக்குலாம் வந்து அவங்க தான் வச்சு இது பண்ண முடியும். அப்போ தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அவளை மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கம்மாங்க. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. இவ தான் வந்து அந்த நைன்னு சொல்கிறவ நைனி அப்போ தான் வந்து இவங்க தான் வந்து சிஇஓன்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு தான் வந்து உட்காருவாங்க. உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேருமே வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இதை வந்து அவள் சிஸ்டரும் அவளும் பார்த்துட்டு இவ எப்படி நைனியை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. வா நம்ம இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு அவங்களுமே ஒரு பக்கம் நினச்சிருப்பாங்க. அப்போதான் வந்து நீங்கள் இவ்வளோ இதாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுமே வந்து சொல்லுவாள். அப்போ தான் அவங்க பிரதர் எல்லாமே வந்துடுவாங்க. நம்ம 2 பேரும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எனக்கான டைம், இது நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த டைம்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது, உங்கள் வேலையும் போட்டு நீங்கள் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் குடும்பம் தான் பெரிய குடும்பம், எங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு நீ வந்துட்டியா, உனக்கு என்ன அவ்வளோ பொறாமையா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது எங்கள் கம்பெனி லான்ச் பண்ண போகிற நியூ ப்ராடக்ட், இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை சைன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி நம்ம கான்ட்ராக்ட் வந்து நம்ம 100 நாள் வச்சுக்கலாம்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நைனிங் இருக்கவங்களும் வந்து அந்த கான்ட்ராக்டை பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் நம்ம 2 பேருமே வந்து கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல, எனக்கு பிடிச்சிருந்தங்காட்டி தான் வந்து நான் அவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுக்கு சம்மதிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. போதுமா எனக்கு எபிலிட்டி இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து அந்த இடத்துல இருந்து வந்து போவாங்க. அப்பதான் வந்து அவர் வந்துடுவார். என்ன சும்மா வந்து இவகிட்ட புள்ளி பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எதுக்கு இப்படி புள்ளி பண்றீங்க, புள்ளி பண்றங்காட்டி உங்களை நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்கள பிளான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு தான் வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினும் ஹீரோவும் வந்து அங்கேருந்து வந்து போயிடுவாங்க. இவளை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க 2 பேருமே வந்து ஏதோ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங்காக தான் உட்காந்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நல்ல புடியா டெவலப் ஆயிடுச்சுன்னா என்னை வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கதான் வந்து நீ இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து லான்ச் ஆக போகுது, இப்போ மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாம், ப்ரமோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கம்பாங்க. அந்த டைம் தான் அவங்களுக்கு ஒரு கால் வரும். என்னன்னா வந்து அந்த நைனி இருக்காங்களா, அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. கார் ஆக்சிடென்ட்டா இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க, அதனால அவங்க இனிமேல் பேன் பண்ணணும், அவங்களோட இது எதுவுமே வந்து இங்கே வரக்கூடாதுமாங்க. ஆளாளுக்கு வந்து ஹீரோயின் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இவனாலதான் வந்து பிரச்சனையாது, கம்பெனிக்கு ஒரு நாள் எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் பண்ண மிஸ்டேக்கை நானே சரி பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளை பார்க்கறதுக்காக போறாங்க. இல்லைன்னா அப்படியே கன்ஃபியூஸ்லயே தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவாங்க. என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணலான்னு இருக்கும்போது தான் அந்த அங்கிளே வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து காருக்குள்ள ஏறுன்னு சொல்லுவாரு. என்ன அவசரம் சொல்லு, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்ததுமே ஹக் பண்ணணும் கிஸ் பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ண போவாங்க. அதெல்லாம் இல்லை, டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவளை வந்து இது பண்ணிட்டாங்க, இப்போ நான் எவ்வளோ தெரியுமா ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து நினைப்பாங்க. அவள் நான் நைனியை மீட் பண்ணல, அவள் ஒன்றும் கெட்டவ மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, அவள் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஆமாம் யாரோ வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க டேக்ஸ் இதில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு காட்டி அதாவது இந்த டேனல் இருக்குல்ல அதை வச்சு நீ வந்து இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த டேக்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்து அவர் கொண்டு வந்து தருவார். அது கொண்டு வந்து சரி இதை கொடுத்தோம்னா வந்து நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், அப்போ இதை நம்ம போலீஸ்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி அப்புறம் என்ன இது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி நான் உனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, நீ எனக்கு என்ன பண்ணுவா, அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர கிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் வந்து அவர் கால் பண்ணி வந்து அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியே எடுத்துருவாங்க. உனக்கு எவ்வளோ ஃபேவர் பண்ணியிருக்கிறேன், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. அதனால 2 பேருமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. காருக்குள்ள இருந்தா கிஸ் பண்ணிப்பாங்க. அங்க யாரோ வந்து அதை வந்து வீடியோ வேற எடுத்துருவாங்க, போட்டோ எடுத்துருவாங்க. காருக்குள்ள பாரு 2 பேர் கிஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த அங்கிள் வந்து பாத்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறமுமே வந்து மறுபடியுமே வந்து 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. என்னடா அது போட்டோ எடுக்கிறது தெரிஞ்சுமே வந்து மறுபடியும் ஏன் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், யார் அவன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் அவங்க பிஏ எல்லாத்தையும் அங்க யாருன்னு சொல்லிட்டு போய் பாருப்பாங்க. ஏன்னா நான் என் ஒய்ஃப் கூட வந்து ரொமான்ஸ் பண்றது ஒரு கியூட் மெமரிஸ்க்காக வந்து இருக்கட்டும்னு நினைச்சா கடைசியில இப்படியா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்ப கடைசியா அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம் அவன் நைனி வந்து ரொம்ப இன்னசென்ட் தான், அவளை யாரோ தான் இது பண்ணியிருக்கிறாங்க, அதனால அவளை வந்து நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ கம்பெனியில் எல்லாருமே வந்து நல்லா தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 10 மணிக்கு வந்து ஏதோ வந்து ஹாட் நியூஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹாட் நியூஸ் மட்டும் வந்துச்சுன்னா நீ தான் வந்து கம்பெனிலேயே வந்து டாப்பாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பெரிய பிக் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனாலுமே வந்து எதுவுமே வராது.
அப்புறம் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து வந்து மறைச்சிடுவாங்க. நேற்று நீ என்ன பண்ணிட்டு இருந்தங்கிற மாதிரி கேட்டு சும்மா சமாளிச்சுட்டு வேற வேற இதாக தான் இது பண்ணுவாங்க. பேசிட்டு இருக்கும் போதே வந்து நீ காமிக்கலன்னா பரவாயில்ல, நான் சிஸ்டம்ல செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செக் பண்ண போவாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, நேற்று நைட்டு நீ எங்க பண்ண, வீட்டில் எவ்வளோ நேரம் தூங்கினேம்பாங்க. கடைசியில் காருக்குள்ள தான் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தா 1 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன அவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ காருக்குள்ள இருந்தது நீ தானவா அப்படின்னு என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் காருக்குள்ள இவங்க 2 பேரும் இந்த கேண்டிட் பிக் தான் வந்து யாரோ எடுத்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து வெக்கப்பட்டுட்டு நீதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் அந்த அங்கிளுமே வந்து அதை பார்த்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பப்ளிக்ல எப்படி ஒரு நியூ காசிப் ஆயிட்டு இருக்குது, இது என்ன பண்றது, ப்ரெஸ் வந்து இது பண்ணிட்டாங்கிறாங்க. வேணாம் அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து என்ன சும்மா ஒய்ஃப் இருக்கிறது வந்து பப்ளிக்கா இருக்கிறதுக்காக தான் இது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பேசிப்பாங்க. இந்த நியூஸ் பார்த்தியா, அதை பார்த்துட்டு ஏதாவது பயமா இருக்கா அப்படிங்கிற சொல்லுவாங்க. எனக்கு பயம் இல்லை, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து உங்க ரெப்புடேஷன் ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதுவும் இது பண்ணிக்காத, நான் இந்த நியூஸை வந்து எப்படியாவது வந்து இது பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பார்க்கும்போது நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கிறேன்னு தெரியுது இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் அவங்க கிராண்ட்பா கால் பண்ணுவாங்க. கிராண்ட்பாவும் இதை பார்த்துட்டு என்னடா இது, நீ வெளியே இந்த பொண்ணு கூட எப்படி நடந்துட்டு இருக்கியா அப்படின்னா, வேற எந்த பொண்ணும் இல்லை, என் ஒய்ஃப் தான் அப்படிம்பாங்க. ஒய்ஃப்னா நைட்டு டின்னர் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க கிராண்ட்பா வந்து நம்மளை நைட்டு டின்னர் கூப்பிட்டாரு, இப்போ உனக்கு ஓகேனா போகலாம், இல்லாட்டி வேணாம்பாங்க. இல்லை கிராண்ட்பா கூப்பிட்டுருக்காருல, போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எப்படியோ ஃபைனலாக இங்கே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி எப்படியோ நீ பண்ணிட்டேல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ஹலோ கிராண்ட்பா உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து இது கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து சரி வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதான் வந்து ஹீரோவோட அம்மா அப்பா, அது எல்லாமே பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நீ இப்படி உட்காந்துருக்க, நல்லா உட்காரலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேசாம பெரியவங்களா இருக்காங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னமா சாப்பிடணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா கேட்டுக்கங்க கிச்சன்ல அப்படிங்கிற சொல்லுவாங்க. அம்மா எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னம்மா சொன்னேம்பாங்க. அம்மாவா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் வந்து யாரையுமே நான் அம்மான்னு கூப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாம் இல்லை, எது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா கூப்பிடுமா, நீ கூப்பிட்றதாமா எனக்கு சந்தோஷம், இந்த நீ இதை வாங்கினால நாங்கள் வருத்தப்படுவோம், இதை நீ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து கிஃப்ட் தருவாங்க. அவங்க தேங்க்யூ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது நான் கிராண்ட்பா தரேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து கிஃப்ட் தருவார். உங்களை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, 2 பேருமே வந்து ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமா இருக்கணும், சீக்கிரமா ஒரு பேரனை பெற்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நைட்டு தான் வந்து உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்பாரு. இனிமேல் உன்னை யாருமே வந்து புள்ளி பண்ண மாட்டாங்க, உன்னை நல்லபடியாக ஃபேமிலி வந்து ட்ரீட் பண்ணுவாங்கம்பாங்க. அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க உண்மையான லவ்க்கும் சும்மா பேருக்கு இருக்கிற லவ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரதர் இல்லாவை தான் லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதை தான் நினைச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க, இதுதான் பாரு உண்மையான லவ் போல அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, இனிமேல் உன்னை யாருமே வந்து புள்ளி பண்ண மாட்டாங்க, உன்னை எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இவ யாருன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பா. ஹீரோ அந்த போட்டோஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் இவ ரொம்ப கடுப்பாயிட்டு இருப்பா. நான் தான் வந்துருவேன், வந்து என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவ அப்ராட்ல இருந்து வந்துருவா. நான் இப்பதான் பிளைன்ல இருந்து வந்த, வீட்டுக்கு கூட போகல, உங்களை தான் ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எனக்கு பார்க்க வந்தேன்னு காட்டி நான் உங்களை மிஸ் பண்றேன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போயிடுவாரு. ஆனாலுமே இவ என்ன பண்ணுவானா, அங்க ஒரு போட்டோகிராஃபரை வச்சு இவ அப்படி சாயிற மாதிரி வந்து ஒரு போட்டோ எடுக்க சொல்லிடுவா. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ வந்து பப்ளிக்கா வந்து ஷேர் பண்ண சொல்லுவா. ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே வந்து நான் தான் வந்து அவரோட ஒய்ஃபுங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ஒரு பிளான் பண்ணி தான் வந்து அந்த போட்டோ வந்து பப்ளிக்கா வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறா. அப்புறம் ஷேர் ஆயிருது. நெக்ஸ்ட் தான் வந்து என்னன்னா, இப்போ என்ன பப்ளிக்ல போயிட்டு இருக்குது தெரியுமா, எல்லாரும் வந்து என்னன்னா அவங்க ஒய்ஃப் அவரோட ஒய்ஃப் ஃபேஸ் வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எது போட்டோ எடுத்தியான்னு கேட்பாங்க. ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க, 2-3 நாளா நாங்கள் எந்த போட்டோவுமே எடுக்கலையே, அப்புறம் எப்படி அப்படிங்கிற சொல்லுவாங்க. உண்மை சொல்லுவாங்க, நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு, இது எடுக்கலாம் இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி 10 மணிக்கு வந்து ஆன்லைன்ல வந்துடும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் சொன்னாங்க, இன்னைக்கு உங்க ஒய்ஃப் போட்டோ வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, 10 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கும்பாங்க. சரி வரட்டும் நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோவுமே வந்து சொல்லியிருப்பாரு. அவருமே வந்து டைம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவருமே வந்து ஃபோனில் செக் பண்ணிட்டு இருந்தா அவர் ஃப்ரெண்டோட இது இருக்கும், அதை பார்த்து அவர் வந்து ஷாக் ஆயிடுவாரு.
ஹீரோயின் வந்து அந்த செகண்ட் வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பதான் வந்து அவங்க அக்காவுமே கால் பண்ணங்காட்டி எங்க அக்காவுக்கு என்ன திடீர்னு பாசமா என் சிஸ்டர் வேற வந்துட்டா பாரு அதுக்குள்ள அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறியா சிஸ்டர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உனக்கு வந்து இப்படி பப்ளிக் முன்னாடி வந்து நீ ஒய்ஃப் இல்ல அவதான் ஒய்ஃப்னு சொன்னதுக்கு அப்புறமுமே வந்து உன்னோட திமிரு இன்னும் அடங்கலையில அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதுவுமே நீ வந்து அரகண்டாலாம் இருக்காத, இங்க வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா வந்து நாங்க வேணா மன்னிச்சு ஏத்துக்கிறோம், வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, வேணா அப்பா மன்னிக்கிறதுக்கு வேணா நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ தான் ஒருத்தனை மயக்கிட்டேமாங்க. என்ன நான்லாம் ஒன்றும் மயக்கல, நீ தான் வந்து மயக்கிட்ட. உன் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அடி வாங்கின ஞாபகம் இருக்கா? மறுபடியும் உனக்கு அடி வேணும்னா சொல்லு, நான் அடிக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் கார் எடுத்துட்டு போகும்போது தான் அந்த கெட்டவாதான் போட்டோ எடுத்தால அவரோட ஃப்ரெண்ட் அவ வந்துருவா. நீ இப்ப ஹாட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? அவரோட ஒய்ஃப் நான் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. நெட்வொர்க்ல என்ன வேணா சொல்லுவாங்க, அதை பத்தி எல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நான் இதவே யூஸ் பண்ணி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ என்னமோ பண்ணிக்க, ஆனா அதெல்லாம் நடக்காது, நானும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அது ஒன்றும் பப்ளிக்கா யார்கிட்டயுமே வந்து சொல்லலை. நீங்க என்னமோ மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, உங்க ஃபீலிங்ஸ்குள்ள நான் வந்து அவரை நான் எடுத்துக்கிறேன் பாருமாங்க, உங்க கூட பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க பிரதர் இன்லா வந்துடுவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, சிஸ்டருக்கும் பிரதர் இன்லானுக்கும் நடுவில் என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் வந்து என்ன இவர் ரொம்ப உனக்கு கவலைப்பட்டு வந்திருக்கிறார் போல, என்ன ரெண்டு பேர் டேட்டிங் போறீங்களா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இங்க தேவையில்லாம பேசாதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளை திட்டி வந்து அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிரதர் இன்லா வந்து பாரு அவன் பப்ளிக்கா வந்து அவளதான் ஒய்ஃப்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரதர் இன்லான்னு சொல்லி இது பண்ணாத, பிரதர் இன்லான்னு சொல்லாம உன்னை வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது, என்னை பத்தி உனக்கு என்ன அக்குவர, உன் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா, என் பிசினஸை நீங்க பாத்துக்கறீங்களா, அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் முடியாது, பேசாம தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து கார் எடுத்துட்டு வந்து போயிடுவாங்க. ஒரு நாள் நீ கண்டிப்பா என் கூட வருவ அப்படின்னு நினைப்பாங்க. பப்ளிக் எல்லாமே வந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கங்காட்டி ஹீரோயினுமே வந்து கேட்பாங்க அந்த அங்கிள் கிட்ட, என்னன்னா பப்ளிக் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீ இறந்து கேட்டு பார்த்து என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்க எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லை, இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா, உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து நீயுமே பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டேல அப்படிங்கிற கேட்பாங்க. பொறாமையெல்லாம் இல்லை, இருந்தாலும் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து கம்பெனிக்கு கிளம்பி போறதா ஒருத்தர் ஃபோன் பண்ணி வந்து அவன் சிஸ்டர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவான். அவள் வந்து அவள் கம்பெனி கிளம்பி போயிட்டா, ஆனால் நீங்களும் போய் அங்கே பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் கம்பெனியில் போனதா அவரை பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஏதாவது அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. இருங்க நானே அவருக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. அதுக்குள்ளதான் அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க. இது வந்து ஹீரோவோட அப்பா அம்மா வந்து ஸ்டெப் மதர் அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து என்னன்னா இப்படி இங்கே வந்து எங்க முன்னாடி வந்து அவங்க குடும்ப மானத்தை வாங்குறே, இப்படி டேர்ட்டி பொண்ணா இருக்கிற உடனே நாங்கள் இப்படி எல்லாமா வளர்த்தோம், உன்னை வளர்த்தது நினைச்சா எங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, எங்க அம்மாவே புள்ளி பண்ணது நீங்க தான். ஆக்சுவலி ஒரு ஸ்டெப் மதர் தான், அவங்க அம்மா ஏற்கனவே வந்து இறந்துப்பாங்க, அதை சொல்லிதான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என்னன்னா பப்ளிக் முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்ததான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இவ வந்து இங்க ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பா. நீயே இங்க மறந்து நின்று கேட்டுட்டு இருக்கா, போய் எங்க அக்காவுக்கு நல்ல லெசன் சொல்லி தர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு நான் போய் சொல்லி அவ ஏதாவது இது பண்ணவா, நான்லாம் வந்து இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல வந்து குட் ஃப்ரெண்ட்ஸா இருந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவளுக்கு நல்ல லெசன் சொல்லி தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவளுக்கு ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேரலாம்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவ சிஸ்டருமே அங்க வருவா. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உனைவா நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடிக்கு போவாங்க. இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவளுக்கு நம்ம நல்ல லெசன் சொல்லி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அக்கா நீங்க இன்னமுமே வந்து இவ்வளவு பொறாமையாலாம் இருக்காதீங்க, நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன்ல, நான் ஒன்னும் யாரையும் மயக்கலன்னு சொல்லிட்டு, ஆனாலுமே நீங்க நம்ப மாட்டேங்கன்னா உங்க பொண்ணுதான் வந்து யாரையும் மயக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ தங்கச்சிக்காரியை சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் போகும்போது வந்து கையை பிடிச்சி வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வந்து இழுப்பாரு. அப்பதான் கரெக்டா வந்து ஹீரோ வந்து ஃபாதர் இல்லா கொஞ்சம் விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் போகும்போது வந்து எதுக்கு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறீங்க, அதெல்லாம் தலையிடாதீங்க, நீங்க எதுக்கு நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க குடும்ப விஷயத்துல வராதிங்க, எங்க என்னமோ காசிப் வருது, இவ வந்தானா உங்க மேரேஜுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை கூப்பிடுவாங்க. ஹீரோயினுமே வந்து பக்கத்துல போவாங்க. கை ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி நீ உனக்கு எப்ப சொல்ற, எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, மறந்துடாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் ஃபாதர் இல்லை, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் ஒண்ணு பண்ணவா, நாங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால வந்து நீங்க நினைக்கிறது எதுவுமே வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் பிரஸ்ஸை வந்து கூப்பிடுவாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் என் பக்கத்துல ஒரு உமன் இருக்காங்கல்ல, இவதான் வந்து என்னோட ஒய்ஃப், இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேருமே வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பப்ளிக்கா வந்து ரிலீஸ் பண்ணிடுவாரு நியூஸை. அப்புறம் வந்து முன்னாடி வந்து காசிப் வந்துச்சு, அதை பத்தி நான் வந்து கவலைப்படலை, ஆனா இப்ப என் ஒய்ஃப்கே பிரச்சனை வரும்போது என் ஒய்ஃபை பத்தி இது காப்பாற்றணும்னு தான் நினைப்பேன். அதனாலதான் எங்களோட
ரிலேஷன்ஷிப் வந்து பப்ளிக்காக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை இந்த பிரதர் இந்த பார்த்துட்டுமே வந்து என்னடா அது நான் சொல்ல மாட்டான்னு நினச்சேன், அவன் வேறு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஒரு பக்கம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தான் வந்து இருப்பான். எப்படி இவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு தான் வந்து இவனுமே வந்து கடுப்பாயிட்டு தான் வந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அப்படியே கடுப்பாகி தான் வந்து இவனுமே வந்து இரு என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பா. அப்பதான் நைட் ஆயிடும். ஹீரோயின் 2 பேருமே வந்து கார்ல தான் இருப்பாங்க. எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. எப்ப நீங்க வந்து மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குனீங்க? நீங்க என்கிட்ட இவ்ளோ நல்லவங்களா நடந்துக்கிறீங்க மகன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை ஹார்ஷா நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சர்டிபிகேட் வந்து சீக்கிரமா வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதனால தான் ஸ்டாம்பை திருப்பி சீக்கிரமா வந்து சர்டிபிகேட் வாங்கினேன். ஆனா பண்ணது தப்புன்னு நீ நினைக்கிறியா? இருந்தாலுமே பரவாயில்ல. உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல. நீங்க தப்பெல்லாம் பண்ணல. ஆனா எதுக்கு என்ன இவ்ளோ பிடிக்குது? அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஏன்னா நீதான் எனக்கு எல்லாமேம்பாங்க. இன்னுமே நீங்க தெளிவா சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ஹீரோ வந்து கார்ல இருந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. இது ஞாபகம் இருக்கா? இதே மாதிரிதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அப்பவுமே மழை வந்துச்சு. நம்ம ரெய்னி டே அன்னைக்கு தான் மீட் பண்ணோங்கிறாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. அன்னைக்குதான் நீ வந்து உன் பேரை சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோ மலையில நினைச்சிட்டு உட்காந்துருப்பாரு. உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் வந்து கேட்டுட்டு சரி நீ போகலைன்னா நானும் உன் கூட உட்காரேன்னு கொடையில கொண்டு வந்து உட்காருவாங்க. அதுதான் வந்து நினைச்சு பார்த்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அப்ராட் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீ வந்து அவன் கூட இருந்த. அதனாலவே வந்து உன் கூட வந்து நான் அவ்வளோ கனெக்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ இது பண்ண. அப்புறம் தான் நீயும் நானுமே லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுன்னு உன்னை நான் ரொம்பவே வந்து தேடி தேடி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் கூட இருந்தது வந்து ஏதோ ஒரு தலைவிதியில் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணதும் சரி இப்போவும் சரி மழை வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ அவனை உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு உன் முன்னாடியெல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஆனால் அந்த லவ் உண்மையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயே விட்டுட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் போய் வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ என் மனசுல எப்பவுமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே 2 பேருக்குள்ள வந்து அப்படியே வந்து ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும். அவருமே வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாரு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமே இவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து ரொமான்ஸ் நடக்கும். போன வாரம் சொன்னீங்க பேபி வேணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா பேபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அவசரம் அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து சரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம மேரேஜ் சிம்பிளுக்கு வந்து ஒரு அடையாளமே வந்து குழந்தைனா கண்டிப்பா நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க பாரு என்ன நம்பர்னே தெரியல, எத்தனை கால் வந்திருக்குது, ஒர்க் விஷயமா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் தெரியாம கூப்பிட்டு நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில அந்த பிரதர் இல்லா தான் வந்து கால் பண்ணிருப்பாரு. நான் உனக்கு எஞ்சி கேட்கறேன், உங்க வீட்டு கீழே தான் உட்காந்துருக்கேன், உங்க பெட்ரூம்ல லைட் எரியுது நான் பார்த்துட்டேன், ஒரு நிமிஷம் கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின் 2 பேருமே வந்து அவனை பார்க்கறதுக்காக வந்து போயிடுவாங்க. அப்ப இவன் மறுபடியுமே வந்து ஹீரோயின் கிட்ட வருவான். நான் பண்ணது தப்புதான், என்ன நீ மன்னிச்சிடு, மறுபடியுமே என்கிட்ட திரும்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டேய் உனக்கு நான் சென்ஸாடா, நீ உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம பேசுறேம்பாங்க. நீங்க ரிச்சா இருக்கிறீங்க, ஏன்னா அந்த அளவுக்குலாம் ரிச் இல்ல, அதனாலுமே வந்து எனக்கு இவதான் வேணும், நான் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு அவனே வந்து அடிச்சுக்குவான். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, இப்பதான் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ என்ன பைத்தியமாயே லூசு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை ஊரை விட்டே துரத்திடுவேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து மிரட்டுவாரு. என்ன நீங்க பிளாக்மெயில் பண்ணி பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமாங்க. பிளாக்மெயில்னா இதான் பிளாக்மெயில் இல்ல, வேற எந்த வழியில வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதிரி தான் ஹீரோ வந்து சொல்லுவாரு. இருந்தாலுமே இவன் வந்து இவன் தப்பா இப்பதான் உணர்ந்துட்டேன், அதனால ஒழுங்கா ஹீரோயின் திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து என்னன்னா நான் பண்ணது தப்பு தான், எனக்கு என்ன சொத்து எதுவுமே வேணாம், ஆனா நீ மட்டும் எனக்கு வேணும், ஒழுங்கா நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு வந்து இவன் வந்து அப்படியே கெஞ்சிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ வருத்தப்படுவாடா, என்ன நினைச்சிட்டு இருக்க, இவ என்ன சும்மா நினைச்சிட்டு இருக்கே, வேணா நாங்க 2 பேர் கப்பிள்ஸ், வேணா நாங்க ரூம்ல போய் நாங்க வேலையை பாதியில விட்டுட்டு வந்துட்டோம், நாங்க வேணா போய் பாக்குறோம், நீ வந்து அதை வேடிக்கை பாக்குறியான்னு கேட்பாங்க. அப்ப போய் ஹீரோயினை தொடலான்ட்டு போகும்போதுதான் வந்து ஹீரோயினை பிடிச்சி இருக்கும்போது அவர் போய் வந்து கீழே விழுந்துருவாரு. இங்க பாரு நாங்க அவசரமா வந்துட்டோம், எங்களுக்கு வேலை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத, எனிவே வந்து இவ வந்து உனக்கு ஆன்டி தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி நம்ம போலாம் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னங்காட்டி தான் வந்து ஹீரோயின் சொன்னாங்க, அடுத்த டைம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே வந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து யாரோ வந்து கால் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சிட்டு பார்ப்பாங்க. என்னன்னா அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வந்து போய் பார்ப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க அப்பா பேசிட்டு இருப்பாரு, அவங்க பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், அவங்க அம்மாவை எப்படியாவது கொலை பண்ணிட்டு இவளையுமே வந்து கொலை பண்ணிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க அப்பாவும் ஸ்டெப் மதர் அவங்க சித்தி பேசிட்டு இருக்கிறது வந்து ஹீரோயின் கேட்டுருவாங்க. இப்படி கொலகார அப்பா கூட இத்தனை நாள் இருந்தோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுகார முடிச்சிருவாங்க. என்ன இப்படி ஒரு கொலகார அப்பாவா, அவர் எனக்கு பிடிக்கவே
பிடிக்காரா, அவர் என்ன கொலை பண்ண வேற நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து என்னன்னா ஹீரோக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்னாச்சு எனக்கு கால்லாம் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் அழுகுவாங்களா, என்னாச்சு இரு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து வீட்டுக்கு வந்துடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் போய் வந்து ஹீரோ வந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இது பண்ணுவாங்க. என்னாச்சு ஏதாவது ஆச்சா, எதா இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஹீரோயின் போய் அவர் ரொமான்ஸ் பண்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஒய்ஃப் எதா இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் வந்து ஹீரோயின் போய் வந்து அவங்களை கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே ஒரு ஷர்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, எதா இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ தூங்கிடுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்னடா அது நம்மளை கொலை பண்ணாததுக்கு என்னென்ன பிளான் பண்ணுவாங்க, கிட்னாப் பண்ணுவாங்களா, பாய்சன் வைப்பாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் வந்து அவங்க அப்பா கால் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி கெட் டுகெதர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நீ வா ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி வச்சுக்கலாம், நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்பா பண்ண தப்பு தான், அப்பா நாளைக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கறேன்பாங்க. ஆனால் ஹீரோயின்மே வந்து சரின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ ஆனால் தூங்காம வந்து இவ ஏதோ மறைக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே தான் வந்து அவள் செக் பண்ண சொன்னதுக்கு அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இங்கே பாருங்க அந்த வீடியோ எவிடன்ஸ் என்னன்னா ஹீரோயின் போய் வந்து பார்த்துருக்குறாங்க, அதனால ஹீரோயினை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. ஐயோ இன்னைக்கு வேற அவள் வீட்டுக்கு போறாளேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவுமே வந்து ஓடி வருவாங்க. அவ தங்கச்சிக்காரி தான் வந்து ஏதோ ட்ரிங்க்ஸை கொடுக்க வருவா. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்து தடுத்து நிறுத்ததுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்பாரு, என்கிட்ட ஏன் ஏதாவது மறைக்கிறியா, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ இவ்வளோ தைரியமா இது பண்ண போயிட்டியா அப்படிம்பாங்க. ஆமா அவங்க வந்து என்ன கொலை பண்ணலான்னு இருக்காங்க, கார் ஆக்சிடென்ட் பண்ணி அது கார்ல கேமரா வச்சுட்டு நான் இது ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்றேன் அப்படிம்பாங்க. என்ன எவிடன்ஸ் கிரியேட் பண்றியா, ஏன் என்கிட்ட சொன்னதுக்கு உனக்கு என்ன பிரச்சனைங்க, நீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க, நான் பண்ணாம உனக்கு யார் பண்ணுவா, எந்த பிரச்சனையா 2 பேர் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம், உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்க கூட தயாரா இருக்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தான் ஹீரோயின் போய் அவங்க அப்பாவை வந்து பார்க்க வருவாங்க. எதுக்கு நீ வந்த, நான் செத்துட்டேன்னு பார்க்க வந்தியா, பேசாம போயிரு அப்படிங்க சொல்லுவாங்க. சரி சாவறதுனா செஞ்சுக்கோங்க, அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்க சொல்லுவாங்க. சாகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பேப்பர்ல எல்லாம் சைன் போட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இது, நீ வந்து என் சொத்தெல்லாம் வாங்க வந்துட்டியா அப்படிங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுதெல்லாம் இல்லையே, எங்க அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தானே இந்த ப்ராப்பர்ட்டி, ஒழுங்கா கொடுத்துருங்க, நீங்க என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, சைன் போடுங்க, சைன் போடலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு இந்த டாக்குமெண்ட்ல சைன் போடுங்கம்பாங்க. அதனால அவங்க அப்பாவுமே வந்து சைன் போட்டுருவாரு. சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சித்தி சொல்லுவாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு சைன் போட்டீங்க, இவ மட்டும்தான் பொண்ணு நினைச்சிட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற பொண்ணு தானே உண்மையான பொண்ணுமாங்க, அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை பத்தி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்னன்னா இவளோட ஸ்டெப் மதர் சித்திக்காரியும் அவ பொண்ணும் சேர்ந்தா வந்து இவங்க சொத்துல வந்து ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க அப்பா வந்து அடிச்சு தள்ளி விட்டுருவாரு. அப்பதான் வந்து ஹீரோ வந்துருவாரு. இங்க பாருங்க இதுதான் வந்து உண்மையான டாக்குமெண்ட், இது நீங்க சைன் போட்டிருக்கீங்க, நீங்க இவங்க பண்ண தப்பு எல்லாமே இருக்கு, கீழே தான் வந்து போலீஸ் நிற்கிறாரு, அதனால வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என் ஒய்ஃபுக்கு கொடுத்துருங்க, எப்படிங்க அவளுக்கு தான் இந்த ஷேர்ஸ், இல்லாட்டி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மகன் என்ன நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவே வந்து ஷாக்கா இது பண்ணிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பிரதர் இன்லா வந்து குடிச்சிட்டு இருப்பானா, அப்ப அவங்க ஃப்ரெண்டு தான் வருவாங்க, நம்ம 2 பேருமே வந்து ஒரு கார்பரேஷன் பண்ணிக்கலாமா மகன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவளும் இல்லை, என் கம்பெனியும் போயிடுச்சு, இப்போ நம்ம 2 பேரும் கோஆர்பரேட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிங்க சொல்லி, உனக்கு அவ வேணும், எனக்கு வந்து அவன் வேணும், அதனால நீங்க 2 பேருமே ரொம்ப நாளா இருந்தீங்களே லவ் பண்ணிட்டு, அவளை நீ டச் பண்ணாமையா இருந்திருப்பேன், சத்தியமா டச் பண்ணது இல்லை அப்படிங்க சொல்லுவாங்க. அப்பனா இப்போ ஒரு சான்ஸ் இருக்குது, பேசாம நீ டச் பண்ணீங்கன்னா அவ உனக்காயிருவா, அவன் எனக்காயிருவான், நம்மளோட 2 பேருமே சேர்ந்து வந்து இதுல வந்து நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆயிடலாம், என்னன்னு யோசிச்சு சொல்லு, என்னதான் வந்து உனக்கு ஆசை இல்லாமையா இருக்கும், போன டைம் அவளை டச் பண்ணணும்னு சொல்லிட்டுப்பாங்க. அதனால இவன் வந்து ஹீரோயின் வந்து கடத்திடுவான். கடத்தி தான் கொண்டு வந்து கார்ல உட்கார வைப்பான். உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினை கொண்டு வந்து ஒரு ரூம் ஹோட்டல்ல தான் வந்து அப்படியே படுக்க வச்சிருப்பான். ஹீரோயின் வந்து மயக்கத்துல தான் இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு நீ என்னோடது தான், அதனால இன்னைக்கு நான் லேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவான். அப்ப ஹீரோயின் வந்து அவன் ஹஸ்பண்ட் பேர் சொல்லுவாங்க, கண்ணு முன்னாடி இருக்கிறது நான் என் பேர் சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பயந்து போய் வந்து நீ இருக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடத்திட்டு இருந்தது ஒரு நிமிஷம் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாத, ஹஸ்பண்ட் வந்து சேவ் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து எங்க ஹீரோயின் கடன் தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவ வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா இவ. அதை கேட்டு வந்து ஹீரோவுமே வந்து டென்ஷன் ஆகி வந்து போவாரு. இவ வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சந்தோஷமா இருப்பா. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நான் உன்னை டச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக ரொம்ப ஹீரோயினை போட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து நீ என்ன லூஸா, டர்ட்டி ஹேண்ட்ல இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை, இப்போ நான் நிறைவேற்றிக்கிறேன், பழைய ஃபீலிங்ஸை மறுபடியுமே நம்ம ஏன் புதுப்பிக்க கூடாது, நான் உண்மையாவே உன்னை லவ் பண்ணேன், நீ என்னோடதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக
அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினுமே வந்து ரொம்ப தடுத்து நிறுத்திட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோதான் இது அதுன்னு இருப்பாரு. கரெக்டா வந்து ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் அவனை போட்டு வந்து அடிச்சிருவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயே தான் இருப்பாங்க. அப்பதான் வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டை போய் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி ரொம்பவே பயந்து போய் தான் வந்து இருப்பாங்க. எதுக்கு கவலைப்படாத நான் வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இனிமே உன்னை யாருமே வந்து காயப்படுத்த முடியாதும்பாங்க. நான் எதுவுமே பண்ணலை, என் மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லைம்பாங்க, நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவங்க சிரிச்சிட்டு இருப்பா. என்னதான் இது ஒய்ஃபா இருந்தாலுமே வந்து நான் யூஸ் பண்ண செகண்ட் ஹேண்ட் பூட்ஸ் தான் நீ யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து நீ நான் மாதிரி பேசாத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எந்த இதுவும் நடந்ததெல்லாம் இல்லைம்பாங்க. அதெல்லாம் இல்லை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன் எனக்கு இவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எதுவுமே நடந்தது இல்லைம்பாங்க. இவனை இந்த ஊரை விட்டே வந்து துரத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊரை விட்டு வந்து துரத்திட்டு ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து நான் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து கண்ணாடியில பார்த்துட்டு அவன் டச் பண்ண இடத்துல வந்து என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பாரு. என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்பாங்க. சத்தியமா நம்புங்க, நான் இதுக்கு முன்னாடி அவங்க கூட எந்த ரிலேஷன்ஷிப்பே இருந்ததில்லைம்பாங்க. அவன் டச் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும்பாங்க. இங்க பாரு, நான் உன்னை நம்புறேன், எல்லாத்தையுமே நீ மறந்துடு, நான் உனக்காக இருக்கிறேன், உன்னை நான் நம்பும் போது நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அவங்க அம்மா கல்லறைக்கு வந்து ஹீரோயின் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சொல்லுவாரு, நான் தான் வந்து உங்க சன்னின்லா, உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்பாங்க. அம்மா உன்னோட பெரிய ஆசையை வந்து நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன், ஃபைனலா வந்து இவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன்பாங்க. எதுக்கு அழுகிற, உன்னை இனிமேல் யாருமே புள்ளி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. எங்க அம்மா போனதுக்கு அப்புறமா வந்து என்னை யாரு இவ்வளவு லவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், ஆனாலுமே அம்மா போன மாதிரியே வந்து என்னை லவ் பண்றவரு இவர் கிடைச்சிருக்கிறாரு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா என்னை யாருமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனா இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான்மா வந்து லவ்னா என்னன்னே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பாங்க. மதர் இன்லா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணு நல்லா பார்த்துக்குவேன், நீங்க பாக்குற மாதிரியே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. இது என்னென்ன இடம் ஞாபகம் இருக்காம்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இடம் தானே அப்படிம்பாங்க. கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்க வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் வந்து அம்பர்லா தருவாரு. அந்த அம்பர்லால தான் வந்து ரிங் தொங்கிட்டு இருக்கும். அந்த ரிங்கை தான் வந்து ஹீரோ எடுத்துப்பாரு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து முட்டி போட்டுட்டு வந்து அங்க பாரு, நான் வந்து சர்டிஃபிகேட் வேணா அவசரமா வாங்கியிருப்பேன், ஏன்னா நீ மைண்ட் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பேன். இது வரைக்கும் நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணதில்லை, ப்ரப்போஸ் பண்ணனா எல்லா பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும், இப்போ நான் ப்ரப்போஸ் பண்றேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. ஹீரோயினுமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. எதுக்கு அம்பர்லா கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணுமே அம்பர்லா தான் சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. இது ரெண்டு பேருமே சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.